இலங்கையின் விசாரணை அமைப்புக்கு வரவேற்பு தெரிவித்து அமெரிக்கா தீர்மான வரைவை வெளியிட்டுள்ள நிலையில் அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் என்ற அமைப்பின் செய்தி தொடர்பாளர் சுதன் ராஜ் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எமது தந்தி டிவிக்கு தொலைபேசி வாயிலாக அவர் அளித்த பேட்டியை இப்போது பார்க்கலாம். அமெரிக்காவினால் இந்த மனித உரிமை சபை கூட்டத்தொடரிலே ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வரப்பட இருக்கின்றது. அந்த தீர்மானம் ஸ்ரீலங்காவினுடைய புதிய ஆட்சி மாற்றத்தை ஊக்குவித்தும் ஏற்கனவே அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்களின் தொடர்ச்சியாக அது கொண்டு வரப்படுகின்றது. முக்கியமாக இதனுடைய முதலாவது இறுதி தீர்மானத்துக்கு முற்பாடாக ஒரு முதல் வரைவு, ஒரு ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் என்று சொல்லப்படுகின்ற முதல் வரைவு, தீர்மான வரைவு இப்பொழுது வெளிவந்திருக்கின்றது. எதிர்வரும் திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு ஐநா சபையினுடைய வாக்களிக்க தகமை உள்ள அங்கத்துவ நாடுகளோடும் மற்றும் வாக்களிக்க தகமையற்ற மற்ற நாடுகளுடைய கருத்துக்களையும் கேட்கின்ற வகையிலே ஒரு முதலாவது மாநாட்டை, ஒரு முறைசாரா மாநாட்டை ஐநா வளாகத்திலே அமெரிக்கா மேற்கொள்கின்றது. அதனைத் தொடர்ந்து அங்கே அங்கத்துவ நாடுகள் கூறுகின்ற கருத்துக்களை உள்ளடக்கி அந்த டிராஃப்டிலே அந்த வரைவிலே திருத்தங்கள் செய்யப்பட்டு மேலதிகமாக இன்னும் ஒரு முறை கூட்டம் செல்லப்படும். பிறகு அடுத்த வாரம் மட்டிலே அது சபைக்கு கொண்டு வரப்படும். அமெரிக்காவினால் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற தீர்மானம் என்பது ஒரு டொமஸ்டிக் மெக்கானிசத்தை ஊக்குவிப்பதாக இருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்காவினுடைய உள்நாட்டு நீதி பரிபாலன சபை ஊடாக மேற்கொள்வதாகத்தான் அது இருக்கின்றது. இதில் 2 விடயத்தை நாங்கள் முக்கியமாக பார்க்கலாம். ஐநாவினுடைய ரிப்போர்ட்டிலே தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது தமிழ் எத்னிக் என்று சொல்லி, அதாவது தமிழர்கள் என்ற விடயத்தையும் மற்றும் அங்கே போர்க்குற்றம் மற்றும் மாநிலத்துக்கு எதிரான குற்றங்கள் நடந்தது பற்றியதாகவும் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருந்தது. மற்றது திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு அரசால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு விடயம் எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் இங்கே அமெரிக்காவின் டிராப்டிலே அவைகள் எல்லாமே மூடிமறைக்கப்பட்டு ஒரு மைனாரிட்டி ரிலிஜியஸ் இஷ்யூவாக, அதாவது ஒரு சிறுபான்மை மதக்குழு விவகாரமாக இலங்கை இனப்பிரச்சனையை சுருக்கி இருக்கின்றது என்பது மிகவும் ஒரு கவலையான விடயம்.